ஏழை ஏதலன் கீழ்மான் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன் அருள் சுரந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் அடியனின் மனத்து இருந்திட. அவர் என்ன சப்பளிக்க போய் உட்காந்துருக்கோம். அந்த எண்ணங்கள், அந்த பதங்கள், சுவாமி என்ன பேசினா, இப்படி பேசினா, அப்படி பேசினா. கங்கை கேரள சுவாமி குகனோடு பேசுறார். குகபெருமான் ராமனை பார்த்து சொல்றார், பெருமாளே நீங்க அயோத்தியை விட்டுட்டு வந்துட்டு கேள்விப்பட்டேன், பரவாயில்ல. என்ன பரவாயில்லன்னா, பெரிய பாராளும் படல் செல்வம் தங்க நம்பிக்கே அருளி நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல. இதோ இங்க வேடக்குடிகளுக்கு இடமா இருக்கக்கூடிய இந்த சிங்கி பேரமத்தை நீங்க ஏத்துக்கோங்க. நாங்க ஒரு 500 குடுத்தனங்கள் இருக்கோம். இந்த 500 பேர் உங்களுக்கு கைகரியம் பண்ண காரணம். இந்த ஜனங்களை ஏத்துக்கோங்க. பவான் பர்த்தா பயம் பிரேஷியா பவான் பர்த்தா சாது ராஜ்யம் பிரசாதினா. இந்த ஏத்துல அனுகிரகம் பண்ணுங்கோடு குகன் அப்படி அன்பை காட்டுறான். பெருமாள் வந்துட்டு அவன்கிட்ட சொல்றார், அப்பா உன்னுடைய அன்பு எனக்கு நன்னா தெரியுது. இதனால பிதிருவாக்கிய பரிபாலனங்கிறது தான் முக்கியம். அதனால 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்துடு அப்படின்னு அப்படியே சமாளிப்படுத்திட்டு வாக்கியைஹி தர்ம பராயணைஹி பகுவிதைஹி சம்மோகயன்னு சாந்த்வயன்னு. கங்கை கரையிலேருந்து சுவாமி கிளம்பி எங்கேருந்து எங்கே வந்த பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு வர. பரத்வாஜர் ஆசிரமத்தை வந்து பெருமாள் அவர் பண்ணின பூஜையெல்லாம் ஏற்றுட்டார். அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு பக்கத்தில் தங்கிறதுக்கு இடம் சொல்லுங்கோன்னு. சித்திரகூடம் இருக்குது, அங்கே போய் தங்குன்னு. சித்திரகூடத்துக்கு சுவாமி வந்துட்டார். சித்திரகூடத்தில் அண்ணாவை பார்க்க அண்ணானே அண்ணாவை பார்க்கறதுக்கு தம்பி ஆகிய பரதாழ்வான் சைன்யங்கள்லாம் திரட்டி வந்தார். அந்த பரதனை உட்கார வச்சது சுவாமி ரொம்ப அழகாக பேசினார். அவர் பேசுகிறார், அண்ணா நீங்கள் பண்ணது தர்மம் மாதிரி உங்களுக்கு தோன்றது, ஆனால் இதோட பக்கா அதர்மம் வேறு எதுவும் இல்லை. என்னது என்ன இப்படி பேசுகிறேன்? அண்ணாட்ட போய் இப்படிலாம் பேசிட முடியுமா? இடுப்பில் மரவுடி கட்டின்றுகள், கையில் வில்லு வச்சிருந்துர்கள், ஜபமாலை வச்சிருந்துர்கள். வேஷம் போட்டால் வேஷத்துக்கு மாதிரி இருக்கணும். கையில் ஜபமாலை வச்சு விட்ட வேண்டி தானே. அது ஒரு பிரேமிக்கு அவதாரம் பண்ணுறேன் அன்னைக்கு வச்சுக்கிறேன்ட்டாரு. அண்ணா பார்த்துருக்கேன், ஜபமாலையில் ஈமா தான் இருப்பா. ஒரு சின்ன ஒரு 20 மணிகள் சேர்த்தப்பட்ட ஒரு மாலை உண்டு வைக்கிறோம். வைக்கவா இந்த ஆஞ்சநேயருக்கு இதை போய் சமர்ப்பணம் பண்ணு. ஏன்னா யாரோ அண்ணா இதை வச்சு ஜபம் பண்ணுறாள்னு குட்டியாக ஒரு ஜபமாலையை பண்ணி கொடுத்துட்டா. அது நான் கையில் இருக்க மாட்டேங்கிறது, அது நான் கூட்டி மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணா, நீ ராமர் வச்சிருக்கே இந்த விஜயரவர் அவருக்கு கொண்டு வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்திடும். ஏன்னா அவர் எப்போ ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருப்பார், அவர் நிறைய பண்ணணும். ஆனால் அண்ணா கையில் எப்பவுமே மாலை உருண்டுட்டே இருக்கும். பரதரை பார்த்து சுவாமி பேசினார், அப்பா தர்மம் முக்கியம்பா. காமத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது காரியம் பண்ணிடக்கூடாது. பெரியவா சொன்ன வாக்கியம் முக்கியம். 14 வருஷம் ஒரு விஷயம்